முதல்ல ஒரு அரங்கேற்றத்துக்கு மட்டும் அவ ஒத்துக்கிட்டா. ஆனா இந்த சம்பவம் எங்க அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த அரங்கேற்றத்துக்கு அப்புறம் எங்க அப்பா வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் மா கால்ல சலங்கைய கட்டலையா சித்ரா? இல்ல. நீ என்ன விரும்பினதுனால உனக்கு வேற யாரையும் பிடிக்கல. ஆனா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? காதல தான் பிடிக்கலன்னு சொன்னேன். உன்னை பிடிக்கலன்னு சொல்லலையே. ரொம்ப கோவமா இங்க வந்திருக்கீங்க போல இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்னைக்கு என் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தேன். அது நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட சங்கல்பம். காரணம் நான் மட்டும் இல்ல சித்ரா. சரி, ஆனா அத மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலால. அவளா மாறினாதான் உண்டு. பிடிவாதம் பிடிக்கிறது ஒன்னும் அக்காவோட குணம் கிடையாது. ஏன் இல்ல? அவளுக்கு இருக்கிற பிடிவாதம் வேற எந்த பொண்ணுக்குமே கிடையாது. எவ்வளவு கெஞ்சி கேட்டேன் தெரியுமா? மறுத்துட்டா. நீதானே சொன்ன அக்கா ஆடினா அகில உலகமே அண்ணாந்து பாக்குன்னு. என்ன நிமிந்தே பார்க்காத அவள அகில உலகம் அண்ணாந்து பாக்குதான். நீங்க தோல்வியில தோண்ட பேசுறீங்க சங்கர். அக்காவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அக்கா சிவபக்தை, சிவன் ஆடற்கலை அரசன். அந்த கலையை கத்துக்கணும்னு அக்கா ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா அப்பா அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அந்த கலையை கத்துக்கிறதுக்காகவே எங்க அம்மாவை தேடி எங்க அக்கா வந்தா. அழகா கத்துக்கும் செஞ்சா. ஆனா கண்டிப்பா அத மேடையில ஆட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா. கலைய மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதவங்க ஜடத்துக்கு சமம்னு எங்க அம்மா சொல்லிதா முதல்ல ஒரு அரங்கேற்றத்துக்கு மட்டும் அவ ஒத்துக்கிட்டா. ஆனா இந்த சம்பவம் எங்க அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த அரங்கேற்றத்துக்கு அப்புறம் எங்க அப்பா வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் மா கால்ல சலங்கைய கட்டலையா சித்ரா? இல்ல. அக்கா முதல்ல ஆடின அந்த ஆட்டம் சிவ தாண்டவம். சிவனே தாண்டவம் ஆடுற அளவுக்கு ஆடி இருக்கா. கை தேர்ந்தவங்களால மட்டும்தான் அந்த அளவுக்கு ஆட முடியும். அவங்க ஆட்டத்தை பார்த்துட்டு நானே என்னோட ஆட்டத்தை நினைச்சு வெக்கப்பட்டிருக்கேன். தோண்ட தோண்ட புதையலா இருக்கு சித்ரா. உமாவை பத்தி நீ சொல்றது நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அவ கால்ல விடாத குறைதான். அபிநயமாவது ஆடி காட்டுன்னு எவ்வளவு முறை கெஞ்சின. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? முடியாதுன்னு சொல்லிட்டா. காரணம்? நான் தான் கொடுத்து வைக்கல. என் தலைமையில சுமைய தூக்கி வச்சிட்டா. என்ன சுமை? நீங்க சொல்ல மாட்டீங்க. சுமை உள்ளவங்க அதை இறக்கி வைக்க தெரிஞ்சுக்கணும். ஆனா சுமையை ஏத்திக்கிட்டு அதை இறக்கி வைக்க தெரியலனா அதுக்கு நீங்க தான் கஷ்டப்படணும். அதனாலதான் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சுமையா இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு என்னையே சுமையா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நான் கிளம்புறேன். சித்ரா, எங்க? எங்கேயாவது. அப்படின்னா? எனக்கே தெரியாத ஏதாவது ஒரு இடத்துக்கு. ஏன் சித்ரா? நான் இங்க இருக்கிறதுனால தான் என்னை தேடி நீங்க வரீங்க. மனைவின்னு ஒருத்தி வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு தேடி போறது வாழ்க்கைக்கு நல்லதில்ல. அதுவும் நமக்குள்ள இருக்கிற உறவு நட்பு அது யாருக்கும் புரியறதில்ல. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். உங்க நண்பர்களுக்கு தெரியறதில்ல, உங்க அம்மாக்கு தெரியறதில்ல, அப்புறம் உங்க மனைவிக்கும் புரியறதில்ல. என்னால நிறைய பேருக்கு கஷ்டம். அதுக்காக தான் நான் போறேன்னு சொல்றேன். சித்ரா, நான் இங்க இருந்தேன்னா உங்களால என்ன பார்க்க வராம இருக்க முடியாது. என்னாலதான் நீங்க உங்க மனைவி கிட்ட பாசமா இருக்கிறது இல்லன்னு நிறைய பேர் பேசுறத நான் என் காது பட கேட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தேனா என்னால என் நாட்டியத்திய மேல கவனம் செலுத்த முடியாது. அதுக்காக தான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சித்ரா, தனியா போய் உன்னால எந்த காரியத்தை சாதிக்க முடியாது. அதுக்காக காலம் முழுக்க உங்களால வர முடியுமா? தனியா எனக்கு தைரியத்தை நாடே வளர்த்துக்கிட்டேன். நான் கிளம்புறேன். சித்ரா, முடியாது சித்ரா, நீ போக கூடாது. முடியும். நட்டுவனார் அங்கிள் வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா அவரு, வசந்தி, நானு 3 பேர் எங்கேயாவது போயிடுவோம். ஆனா எங்க போனாலும் என் நாட்டியத்தை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். என் சலங்க ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கும்.
என்னோட ஆசையெல்லாம் எங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கணும். அவங்களோட மட்டும் இல்ல, அழகான ஒரு குழந்தையோட உங்க மனைவியோட எப்போ நீங்க கோயிலுக்கு வருவீங்களோ அடுத்த கணமே நான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன். ரவி, நீ எப்போ வந்த? ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரம் ஆகுது. சரி, அண்ணா ஏன் இங்க இருக்க? பரவாயில்ல ஜோதி, நான் இங்க தானே உட்காந்துருக்கேன். சார் வேற லேட் ஆகும், நீ உள்ள வா. இல்ல சார் நேத்தே சொல்லிட்டாரு, நான் வர வரைக்கும் இருக்க சொன்னாரு, அதனாலதான் நான் இங்க இருக்கேன். அதுக்காக அவர் வர வரைக்கும் வாசலே உட்காந்துட்டு இருப்பியா? வா. பரவாயில்ல ஜோதி, நான் இங்க உட்காந்துருக்கேன். ப்ளீஸ் சொல்றத கேளு, உள்ள வந்து உட்காரு, அவர் வந்துருவாரு. என்ன என்ன அப்படி பாக்குற? இங்க படிக்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லு? ஞாபகம் இல்ல. சரி, நீ உள்ள வா ஃபர்ஸ்ட். சாரு வரட்டும் ஜோதி, அப்புறம் உள்ள வரேன். ஐயோ ப்ளீஸ், ஏன் இப்படி பிடிவாந்த பிடிக்கிற? அவர் இல்லன்னா வர மாட்டியா? நீ தானே வரக்கூடாதுன்னு சொன்ன. சரி, இப்ப நானே சொல்றேன், தயவு செஞ்சு உள்ள வா. வா. பரவாயில்ல. வா ரவி, உட்காரு. உட்காரு. ரவி, உனக்கு என்ன வயசு இருக்கும்? உன் வயசு தான் எனக்கும் இருக்கும். இல்ல, உன்னால எப்படி இவ்ளோ நாளா இப்படி இருக்க முடியுது? ஐ மீன், கல்யாணம் பண்ணிக்காம. உனக்கு லோன்லியா இல்ல? உன் வயசு சேர்ந்தவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட ஃபேமிலியா இருக்காங்க. நீ மட்டும் இப்படி தனிக்கட்டையா இருக்க, அதான் கேட்டேன். ஏன் ஏன் அப்படி பாக்குற? எனக்கு குழந்தைங்க இல்லைனா? ஏன் அந்த அரவிந்தன் இந்த விவரத்தை உன்கிட்ட சொல்லலையா? அந்த பேச்சு இனிமேல் இங்க பேசாத ஜோதி, ப்ளீஸ். அந்த ஆளை கோழைன்னு சொல்லிட்டு இப்ப நீ கோழையா இருக்க? பின்ன என்ன, காலேஜ் டைம்ல நீ என்ன விரும்பின, அப்புறம் நீ லவ் பண்றதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா என்ன? எனக்கு பிடிக்கல ஜோதி. நான் நம்புறதா இல்ல. நானாவது நீ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லும்போது ஏதோ சும்மா போயிட்டேன். வேற ஒருத்தையா இருந்திருந்தா கன்னத்துல அரைஞ்சிட்டு வாங்குற பயத்துல இன்னும் இருக்கியா? உண்மையை சொல்லணும்னா, உனக்கு பின்னாடி எனக்கு எவ்வளவோ பெண்கள் லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தான் எதுலையுமே இஷ்டம் இல்லை. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? அதான் ஏற்கனவே சொன்னல, எனக்கு பிடிக்கல. சரி, நீ என்ன விரும்பினதுனால உனக்கு வேற யாரையும் பிடிக்கல. ஆனா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? காதல தான் பிடிக்கலன்னு சொன்னேன். உன்னை பிடிக்கலன்னு சொல்லலையே. நீ நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? முறைப்படி உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன பொண்ணு கேட்டு இருக்கணும். காதலே பிடிக்காத எனக்கு பெத்தவங்களா பார்த்து முடிவு பண்ற கல்யாணத்துக்கு நான் என்ன வேண்டாம் நான் சொல்லிருப்பேன். அதை செய்யாம நீ பாட்டுக்கு வேற ஏதோ செஞ்சு தப்பா யோசிச்சு அதுக்கப்புறம் காதலை மறக்கவே முடியலன்னா அதுக்கு நான் என்ன செய்யறது? அது எப்போ முடிஞ்சு போன விவகாரம். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? சரி, காஃபி. என்ன அப்படி பாக்குற? பரவாயில்ல, வாங்கிக்க. உனக்கு மனைவியாயி சோறாக்கி போடணும்னு நினைச்சேன். ஆனா என் கையால காஃபி மட்டும்தான் என்னால குடுக்க முடிஞ்சது. குடி, காஃபி ஆறி போகுது. குடி ரவி, இட்ஸ் ஓகே. ஒரு விஷயம், பொண்ணுங்க மனச யாராலையுமே எடை போட முடியாது. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாது.
நீதான் தமிழ்ல பிஹெச்டி எல்லாம் பண்றியே, பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல? சரி, ஃபர்ஸ்ட் காஃபி குடி. நீ கூட இங்க கடைசியா வரும்போது நீ நிஜமாவே பிஹெச்டி படிக்க வரியா இல்ல என்னதான் பிடிக்க வரியான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா தமிழ் நீ ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு. ரொம்ப நல்லா படிப்பியாமே. அது மட்டும் இல்ல, இப்பவே கூட நீ கவிதை எல்லாம் ரொம்ப அழகா எழுதுறேன்னு சொன்னாரு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், இந்த படிப்பு வேலை இதுக்கு நடுவுல உனக்கு ஃபேமிலி பத்தி ஏதாவது யோசனை இருக்கா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, என்ன நினைச்சு நீ இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. அது மட்டும் இல்ல, அப்பவே என் வீட்டுக்கு வந்து என்ன அடைஞ்சே தீருவேங்கிற தீர்மானத்துல ஏதோ தந்திரம் எல்லாம் பண்ணி பார்த்த. அது எதுவுமே சக்சீட் ஆல. இப்ப என்ன, வாழ்க்கை முழுக்க நீ இதே மாதிரி பிரம்மச்சாரியா இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இப்போதைக்கு பிஹெச்டி முடிச்சு ஒரு பெரிய தமிழ் ப்ரொஃபஸர் ஆகணும். அதான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. நல்ல ஆசைதான். தமிழ் ப்ரொஃபஸர் வைஃப் தான் கிடைக்கல, ஆனா தமிழ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு நீ நினைக்கிற. குட் லக். ஏ ரவி, என்னாச்சு? ரவி நில்லு, எங்க போற? இல்ல, நான் வெளியே படிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ மேலேயும் இடத்துல போய் படி. ப்ரொஃபஸர் வந்து பார்த்தா அட்லீஸ்ட் சந்தோஷமாவது படுவாரு. போ போ ரவி, தயங்காத. சொல்றத கேளு, போ. அப்பா, அத்தை, அத்தை, மாமா, அப்பா வந்துட்டாரு. என்னதுமா? அப்படியேம்மா? அப்பா வந்துட்டாரு. சரி போமா, வா. போ. அப்பா, வாங்கப்பா. வணக்கம் சம்பந்தி. வாங்க, உட்காருங்க சம்பந்தி. மா வா, உட்காருமா. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. ஆமா, நீ ஏன் இப்படி ஒரே சோர்வா இருக்க? உடம்புக்கு ஏதோ முடியலையா? அது ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தி. போன வாரம் பூரா இந்த கிருத்திகை, அமாவாசை, பிரதோஷம்னு வரிசையா வந்ததா. நாள் பூரா இவ பூஜை புனஸ்காரன்னு இருந்துட்டா. விரதம்னு சாப்பாடு வேற இல்ல. ராத்திரி ஒரு வேளைக்கு மட்டும்தான் சாப்பிடுறது. அதனாலதான் இவ்வளவு டல்லா இருக்கா. ஆமா சம்பந்தி, சொன்னா உங்க பொண்ணு எங்க கேக்குது? சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடுன்னு சொன்னா கேக்குதா? சாமி மேல உங்க பொண்ணுக்கு ஏகப்பட்ட பக்தி தான். வாங்க மாமா. வாங்க மாப்ள, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? சொல்லுப்பா. என்ன கேட்டா? உங்க பொண்ணையே கேளுங்க. என்னவுமா? அது ஒண்ணும் இல்லப்பா, உடம்புல வெயிட் அதிகமானா இதயத்துக்கு ஆகாதுன்னு அவரே சொல்லிருக்காரு. சாப்பாடு கொஞ்சம் குறைச்சு போடுறேனா அந்த கோவம் தான் அவருக்கு. அப்பா கிட்டே தமாஷ் பண்றியாமா? மாப்ள, தீபாவளி வருது. முறைப்படி நான் தீபாவளி வருஷம் வைக்கணும். அதனால நீங்களும் உமாவும் வீட்டுக்கு வரணும். ஏன்னா தலை தீபாவளியை நம்ம வீட்டில் கொண்டாடுறது தான் விசேஷம். என்ன சொல்றீங்க? அப்பா கேக்குறாரு, பதில் சொல்லாம இருக்கீங்க, சொல்லுங்க. சாரி உமா, எனக்கு டெல்லிக்கு போற வேலை இருக்கு, என்னால வர முடியாது. நீ வேணா போயிட்டு வா. நல்லா இருக்குடா நீ பேசுறது. வேலை மெனக்கிட்டு உங்க மாமா அவ்வளவு தூரத்துல நீங்க வந்திருக்காரு. இப்பதான் என்னமோ டெல்லியில வேலை இருக்குன்னு அப்படி இப்படின்னு பேசுற. வரேன் மாமான்னு சொன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. இதெல்லாம் ஒரு விசேஷம்னு என் ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ண சொல்றீங்களா? அப்படியே நான் போனா மட்டும் என்ன கிடைக்க போகுது? 2-3 துணிமணி, கொஞ்சம் பாத்திரம், நகை நட்டு கொடுக்க போறாங்க. இதுக்காக என் சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க வீட்டுக்கு போக சொல்றீங்களா? நீங்களும் அப்பாவும் என் சார்பா போனா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க.
மாப்ள, வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. நான் சீர்வரிசைய கையோட கொண்டு வந்திருப்பேன். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல தல தீபாவளியா பொண்ணு வீட்டுல கொண்டாடுறது தான் வழக்கம். நீங்க 2 பேரும் எண்ணெய் ஸ்நானம் முடிச்சு காலையில மத்தாப்பு கொளுத்தி பூ மாதிரி ஜொலிக்கிறத பார்க்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பார்க்கறத நான் பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த தல தீபாவளி மட்டும் இல்ல, வருஷா வருஷம் தீபாவளி, பொங்கல் எல்லா பண்டிகையும் நம்ம வீட்டுல நீங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டாடணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதை பாருங்க மாமா, சொல்ற என்னன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க இப்பவே போறீங்களோ இல்ல 4-5 நாள் கழிச்சு போறீங்களோ எனக்கு தெரியாது. போறதுக்குள்ள வரதா இல்லையான்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. அப்படி நான் வரலனா உங்க பொண்ணை மட்டும் நீங்க கூட்டிட்டு போங்க. போதும். என்ன பத? நீங்க வரலங்கிற பட்சத்துல நான் மட்டும் ஏன் போகணும்? இவ்ளோ தூரத்துல இருந்து அப்பா நம்மள கூப்பிட வந்திருக்காரு. நீங்க இப்படியா பதில் சொல்றது? நான் வரேன் மாமான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. சின்னவங்க பெரியவங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அட, சின்னவங்க பெரியவங்க அந்தஸ்தை பாக்குறத பத்தி நீ பேசுறிய? உங்க அப்பா ஆசையா கூப்பிட்டா மட்டும் நான் வந்துடணும். ஆனா நீ மட்டும் நான் சொன்னா கேட்க மாட்டேன். இந்த பார், உங்க அப்பாவை நான் ஒன்னும் அவமானப்படுத்தல. முறைப்படி எல்லாமே நடக்கணும்னா உனக்கு எனக்கு முறைப்படி நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. வெளியில சொன்னா உனக்கு தான் அசிங்கம். நான் என்ன சொன்னாலும் பதிலுக்கு எதுவும் சொல்லாம நீ கேட்டிருந்தேனா நானும் உங்க அப்பாவுக்கு ஆனந்தமா பதில் சொல்லிருப்பேன். உங்க அப்பா என்னை விட ரொம்ப பெரியவர். ஆனா உனக்கு அவரை விட நான் பெரியவர். ஞாபகம் இருந்தா சரி. சார் சார் வணக்கம் சார். வாங்க சார், அவசரமா ஒரு சொல்லி ஃபோன் பண்ணீங்களே? ஆமா ரவி, ஒரு முக்கியமான வேலை. சொல்லுங்க சார். இல்ல, எப்பவுமே ஈவினிங் தான் கவுன்சிலிங் எடுப்பீங்க. இப்போ ஆஃபீஸ் போற வழியில வந்துட்டு போன்னு சொன்னீங்க. ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? எதாவதுனா சொல்லுங்க, நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்துடுறேன் சார். பர்சனல் வேலைன்னா உங்களோட பர்சனல் வேலை இல்ல, என்னோட பர்சனல் வேலைன்னு சொன்னேன். ரவி, அவசரமா நான் இப்ப மும்பை கிளம்பணும். போகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா கட்டாயமா வர சொல்லி நிர்பந்தம் பண்றாங்க. ஓகே சார், அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. மும்பை போயிட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும். ஃப்ளைட்ல தான் போறேன். ஸோ கவுன்சிலிங் கிளாஸ் 2 நாள் இல்லைன்னு சொல்ல வரீங்க. இது நீங்க ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே சார். அனாவசியமா ஏன் என்ன இவ்வளவு தூரமா வர சொன்னீங்க? அது இல்ல, நானும் அவர்கிட்ட சொன்னேன். இவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு அடுத்தவங்களை தேவையில்லாம சிரமப்படுத்தணும்னு கூட சொன்னேன். சார் அவருக்குன்னு தனி பிரின்சிபல்ஸ் வச்சிருப்பாரு. அதுபடி அவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டே ஆக்கணும். அது என் கடமை. நீங்க சொல்லுங்க சார். நான் கூப்பிட்டது வேற விஷயத்துக்காக ரவி. ஜோதி, ரவிக்கு நீ எடுத்து சொல்ல. நான் சொல்றதை விட நீ சொன்னதான் சரியா இருக்கும். அது அது மட்டும் இல்ல, உன்னோட முன்னாடி நண்பர் வேற. நீயே சொல்லு, நீ சொன்னதான் அவர் கேட்பாரு. அவர் மும்பை போகும்போது நான் இங்க தனியா இருப்பேன்னு ரொம்ப பயப்படுறாரு. 2 நாளைக்கு நான் இங்க தனியா இருந்தா எந்த பூதம் வந்து என்ன பிடிச்சிட்டு போயிட போறது? நீங்களே சொல்லுங்க. நீ என்ன சர்வசாதாரணமா சொல்லிட்ட? உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால எப்படி மும்பை போக முடியும்? அங்க போய் என்னால எப்படி சதா ஓ நினைப்பா தானே இருப்பேன்னா? உனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல தானே நான் இருப்பேன். அது மட்டும் இல்ல, அப்படியே கூட்டிட்டு போனாலும் 2 நாளைக்கு வீட்டை பூட்டிட்டு போனோம். இந்த ஏரியால கொஞ்சம் திருட்டு பயம் வேற ஜாஸ்தி. அதனாலதான் அவரு. சரி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். சரி, அதுக்காக நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. சேர்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லைங்க, நான் மும்பை போயிட்டு வர 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் நீங்க ஜோதி கூட தங்கணும், அவ்வளவுதான். நானா? ரவி, 2 நாளைக்கு என்னால இங்க தனியா தங்க முடியாதா? ஆனா உன் தமிழ் ப்ரொஃபஸருக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி. சுமார் ஜோதி, நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால மும்பைக்கு போய் எப்படி அந்த கான்ஃபரன்ஸுக்கு போய் என்னால எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அதுக்கு நான் இங்கே இருக்கிறது பெட்டரு. நான் போகணுமா வேணாமா? சரி, நீங்க போயிட்டு வாங்க. நான் போகணும்னா 2 நாள் நீங்க ஜோதி கூட தங்கணும், அவ்வளவுதான். ஒரு சேஃப்டிக்கு தாங்க. உங்களால முடியுமா முடியாதா? அது வந்து சார், பகல்ல வேணா நான் இருந்துட்டு ஈவினிங் நான், ஏன்னா ராத்திரி தனியா இருந்தா அது. இருந்தா என்ன? நீங்க ஒன்றும் ஜோதிக்கு தெரியாதவர் இல்லையே. பக்கத்து வீட்டு ஈஸ்வரி இருந்தாலாவது சொன்னா துணைக்கு வந்து தங்குவா. ஆனா அவளும் இப்ப ஊர்ல இல்ல.
ஜோதி நீங்க தங்கினா பரவாயில்லன்னு சொல்றா. அதான் உனக்கு விருப்பம் இல்ல பிடிக்கலனா பரவாயில்ல, நீ ஏன் சங்கடப்படணும்? நான் பாத்துக்கிறேன். பாருங்க, அவரு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்றாரு. நீங்க தான் தேவையில்லாம அவரை ஃபோர்ஸ் பண்றீங்க. நீங்க கிளம்புங்க, 2 நாள் தானே, நான் தைரியமா இருக்கேன். இல்ல இது பாருங்க ரவி, எனக்கா நீங்க இது கூட செய்ய மாட்டீங்க. இல்ல சார், அது வந்து இது பாருங்க, சாக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆஃபீஸ் முடிஞ்சதும் கரெக்டாக இங்கே வந்துருங்க. 2 நாள் தாங்க. தமிழ் சங்கத்தோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நேராக ஃப்ளைட் பிடிச்சி இங்கே தானே வரப்போகிறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஓகே சார். சம்மதம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடுங்க ரவி. நாங்க ஒன்றும் உங்களை வற்புறுத்தல. பரவாயில்ல சார், நான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே ஓகே சார், நான் கிளம்புறேன். பாய். தேங்க்யூ.